கடாய் சோறுனாலே எல்லாருக்குமே பிடிக்குங்க. அதுலேயுமே 90ஸ் கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். மதியானம் வடிச்ச சாதம் மீதி இருந்துச்சு. அத நைட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்டயும், பையன்கிட்டயும் சொன்னா, சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. சரி மதியானம் மட்டன் சுக்கா செஞ்சிருந்தேன். அந்த கடாயிலேயே வந்து ரைஸ கொட்டி கடாய் சோறா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, கடாய் சோறு செஞ்சிருந்தேன். மட்டன் சுக்கா செஞ்ச அதே கடாயிலேயே ஒரு 3லேருந்து 4 பீஸ் மட்டும் எடுத்து, அத இந்த மாதிரி கரண்டிய வச்சு நல்லா கொத்தி விட்டுக்கிட்டேன். நான் 1 பவுல் ரைஸ் வந்து மீதி இருந்தது. அந்த 1 பவுல் ரைஸ வந்து இதில நான் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டு இத நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கிட்டேங்க. அவ்வளோதான் சூப்பரான வந்து கடாய் சோறு வந்து ரெடி ஆயிடுச்சு. சாதம் மதியானம் மீந்திருக்கு சாப்பிடுங்கன்னா யாருமே சாப்பிடல. ஆனா, இந்த மாரி கடாயில போட்டு பெரட்டி குடுத்து, கடாய் சாதமா குடுத்த உடனே நானும், என்னோட ஹஸ்பண்டும், என்னோட பையனும் போட்டி போட்டுட்டு சாப்பிடுறாங்கங்க. இதுலயும் என்னோட பையன் என்னான்னா, "கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு புடிச்சிருக்கு மொத்தத்தையும் குடுங்க" அப்படின்னு சொல்ட்டான். என் ஹஸ்பண்ட் அவன்கிட்ட இருந்து கெஞ்சி கூத்தாடி, "கொஞ்சம் எனக்கு குடுடா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்டா" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்ட்டாரு. இதே மாரி நீங்களுமே வீட்ல ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.